முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அஃப்கோர்ஸ் இப்போவும் அவர் தான் முதலமைச்சர், அவர் இன்னும் ராஜினாமா செய்யலை. அவர் கொளத்தூரில் தோல்வி அடைந்தது விஜய்க்கு வருத்தம் தான் அப்படின்னு அவருடைய ஆஸ்தான ஜோதிடராக நேற்று முழுவதும் அவரோடு பயணித்த ராதன் பண்டிட் அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறத பார்த்துருந்தோம். நம்முடைய மூத்த செய்தியாளர் சலீம் அவர்கள் தான் அந்த பிரத்யேக பேட்டியை எடுத்திருந்தாங்க. சலீம் அவர்கள் தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாகவும் இணைகின்றார். சலீம், வேற என்னென்ன விஷயங்களை ராதன் பண்டிட் அவர்கள் பகிர்ந்து கொண்டார் தந்தி டிவியோடு? வேற முக்கியமான அம்சங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? அசோகா ஒரு பல முக்கியமான விஷயங்களை, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவித்தார். அவர் சொன்னது போலவே அவர் காலையில கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஜோதிடராக அறியப்படக்கூடியவர். அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, விஜயனுடைய அலை ஒரு சுனாமி அலை போல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ ஒரு 5 வருஷமா திரு விஜய் அவர்களோட தொடர்புல இருக்கிறதா, அதாவது 2020 ஒரு 6 வருஷமா தொடர்புல இருக்கிறதா அவர் சொன்னாரு. இன்ஃபேக்ட் வாக்கு எண்ணிக்கை அந்த நாளன்று விஜய் வீட்டுல இருந்து என்னென்ன விஷுவல்ஸ் வரும், விஜய் அங்கிருந்து கையசைப்பாரா, பொதுமக்களை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேமரா எல்லாம் அவர் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது இவர் தான் திரு ராதன் பண்டிட் அவர்கள் தான் வீட்டு உள்ள போறாரு. இப்ப எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஓஹோ ஆரம்பத்திலேயே விஜய்க்கு போய் வாழ்த்து சொல்ல போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ரிசல்ட் எல்லாம் தெளிவான பிறகு மாலை யாரு விஜய் வீட்டுல இருந்து முதல்ல வெளியே வர போற அவங்க கிட்ட ரியாக்ஷன்ஸ் எடுக்கலாம். திரு விஜய் அவர்கள் லயோலா கல்லூரி போயிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்குவாரா, வெற்றி பெற்றதுக்கான சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி உற்று பார்த்து கொண்டிருக்கும் போதும் திரு ராதன் பண்டிட் அவர்கள் தான் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்தார். சோ நம்ம தந்தி டிவி சார்பா அவர் தொடர்பு கொண்டு அவரை நம்ம தந்தி டிவிக்கு வரவழைத்து பல கேள்விகளை கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜோதிடத்தில் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் என் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கும் காரணத்தினால் அவர் என்னை அந்த நட்பு வட்டாரத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்யறாரு. அவர் ஜோதிடத்துல விஜய்க்கு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத ராதன் பண்டிட் பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோதிட ரீதியாக அவர் கணிச்சிருந்தாருல விஜய் வெற்றி பெறுவாருன்னு கணிச்சிருந்தாரு. இப்ப இவரு என்ன சொல்றாரு ராதன் பண்டிட் அப்படின்னா, நான் கணிச்சது சரியா வந்துருச்சு, அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு இப்பதான் லேசா நம்பிக்கை வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. பட் இன்னொன்னு அடிக்கடி அவர் தெளிவா என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, விஜய் அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை கிடையாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.